வணக்கம். இந்த பதிவு இந்த அங்கீகாரம் படாத சங்கங்களுக்கு தான் இந்த பதிவு. காரணம் என்னன்னு கேட்டால், எங்கள் சங்கத்தை 5000 சங்கம் 10,000 சங்கம் அப்படின்னு சொல்கிறானுங்களாம். நல்லா கேட்டுங்க. எங்கள் சங்கம் தமிழக அரசில் தொழிலாளர் சங்கத்துலேயும் சரி, ரிஜிஸ்டர் இதுலேயும் சரி, எங்கள் சங்கம் முறையாக 24 சங்கமும் தெளிவாக அங்கீகாரம் பண்ணி வெற்றிகரமாக 500 படம் சென்சார் கொடுத்துருக்கோம். 3000 பேர் சங்கத்தில் 24 கிராஃப்டில் உறுப்பினர் இருக்காங்க. ஆனால் ஒரு சங்கமே அங்கீகாரம் ஆகாத ஒரு சங்கத்தில் உள்ளவனுங்க எங்கள் சங்கத்தை பற்றி 5000 ரூபா 10,000 சொல்கிறாங்களாம். நல்ல ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாள் இங்கே பிறந்திருந்தா என்ன மாரி ஒரு சங்கம் வச்சு நடத்தி செயல்பட்டு காமிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். இதே என்னோடய சங்கத்தில் படத்தை பண்ணிவிட்டு என்னோடய சங்கத்தில் உள்ள தயாரிப்பாளரெல்லாம் ஏமாற்றி பிரார்த்தனம் பண்ணி கொள்ளையடித்து சம்பாரிச்சிட்டு எப்போயாவது ஒரு படம் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 மாதம் வரைக்கும் அதில் ஏச்சி சாப்பிட்டுட்ருப்பீங்க. அதுமாதிரி இந்த மீடியாவுக்கெல்லாம் வர வச்சு 3 மணி நேரம் வச்சு புதுசட்டை லட்சக்கணக்கில் 3 லட்சம் 4 லட்சம் காசை வாங்கிட்டு 300 ரூபா ஒரு கவரில் போட்டு அந்த மீடியாக்காரங்களாம் ஒரு எப்படி சொல்கிறது, என்னமோ நீங்கள் முதலாளி மாரி கவரில் போட்டு கொடுத்து அநியாயம் பண்ணுறீங்க. இதே பிரசாத்தில் அதில் எத்தனை பேர் இதில் ஏமாற்றி அந்த பிரசாத் சுற்றி வரீங்க எனக்கு தெரியும். எத்தனை புடிசர் நீங்கள் ரோட்டில் விட்டின்னு தெரியும். ஏன்டா என் சங்கத்தை பற்றி உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு? நான் எவனையாவது பற்றி பேசுகிறேன்னா இல்லை உங்கள் சங்கத்தை என் சங்கத்தில் ஏமாத்திரம் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் எங்களோட கேரக்டர். உன்னோட சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க, உங்களோடதே வாங்கிட்டு அதுக்கப்புறம் புதுசட்டை இவ்வளோது பணம் கொடுங்க, இவ்வளோது 100 மீடியா வரும் 200 மீடியாவில் பொய் சொல்லி காசு வாங்கிட்டு என் சங்கத்தை பேச உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது? ஏண்டா என் சங்கம் இருக்குது உங்களுக்கு தெரியுமாடா? முன்ன என் சங்கம் எவ்வளோ பெரிய மெயின் ரோட்டில் இருக்குது, எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எவனாது எங்கேயோ பொந்துலையும் சந்திலையும் வச்சு சங்கத்தை வச்சு ஏமாற்றிட்டு புடிச்செல்லாம் வயிற்று அவங்களை வயிற்று கொட்டி ஏமாற்றி வாழ்ந்துட்டீங்களா நீங்களா? நான் அப்பப்போ சொல்லுவேன், ஏமாற்றி யாரும் வாழ்ந்த சரித்திரம் கிடையாதுன்னு. அதை மைண்டில் வச்சுங்க. என் சங்கத்தை பற்றி பேசுகிறேன். உண்மையிலேயே நீங்களாம் ஆம்பளையாக இருந்தால், நல்ல ஒரு தெம்பாக இருந்தால், நீங்கள் என்னமாரி சங்கம் வச்சு செயல்பட்டு பேசுங்க, நான் ஏற்றுக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் அடுத்தவங்க காசை ஏமாற்றி கொள்ளையடிச்சிட்டு நடத்துகிற நீங்கள் என் சங்கத்தை பேச எந்த தகுதி இல்லை. இதையும் மீறி எவனாவது என்னோடய சங்கத்தை பற்றி இந்த 5000 10,000 சொல்லி பேசியிருந்தீங்க. ஏன்டா நான் ஏழைகளுக்காக வச்சுருக்கேன்டா என்னோடய சங்கம். இன்றைக்கி 10,000 வருது சங்கத்தில் உள்ளவங்க இப்போ சென்ஸ் அப்படி படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நடிகராக வராங்க, ஒரு டேரக்டர் ஆகிறாங்க, ஒரு சரி டெக்னீஷியன் வராங்களா, லட்சமாக வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஒரு அங்கீகாரமே படாமல் சங்கத்தை வச்சுட்டு ஏமாற்றிட்டீங்க. என் சங்கத்தை பேச உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குது உங்களுக்கு? இதுதான் எச்சரிக்கை. என் சங்கத்தை பேச எந்த எதுக்குமே ரைட்ஸ் கிடைக்காது. ஏன்னா நாங்கள் தெளிவாக பக்காவாக சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணி முறையாக ஐடி கார்டு கொடுக்க. உங்களால் ஒரு ஐடி கார்டு கொடுக்க முடியாதா? நான் 3 நாள் ஒரு ஐடி கார்டு கொடுப்பேன்டா ஒரு டேரக்டருக்கு, புடிசருக்கு, ஹீரோக்கெல்லாம். உங்களால் முடியுமாடா? இதோட எச்சரிக்கை, இதோட தெளிவாக இருந்துங்க. நன்றி.